குவார்ட்டருக்கு அரசியல், பிரியாணிக்கு அரசியல், பணத்திற்கு அரசியல் என்ற நிலை மாறிவிட்டது. காரணம், மக்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பு, அடிப்படை வசதிகள் போன்றவற்றின் பிரதமர் மோடி செய்து கொடுத்துள்ளார் என மத்திய அரசின் திட்டத்தினை விளக்கும் வளர்த்த இந்தியா என்ற பிரச்சார இயக்கத்தின் நிறைவு விழாவில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் விவரித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்களை விளக்கும் வளர்ந்த இந்தியா என்ற பிரச்சார இயக்கத்தின் நிறைவு நாள் நேற்று நடைபெற்றது. புதுச்சேரியில் 75 நாட்களாக நடைபெற்ற இந்த நிகழ்வு புதுச்சேரி எல்லையான கரையாம்புத்தூர் கிராமத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான ராஜவேலு தலைமை ஏற்க குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், இனிமேல் குவார்ட்டருக்கு அரசியல், பிரியாணிக்கு அரசியல், பணத்திற்கு அரசியல் என்ற நிலை மாறிவிட்டது. காரணம், மக்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு, அடிப்படை வசதிகள் போன்றவற்றினை பிரதமர் மோடி செய்து கொடுத்துள்ளார். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உட்பட பல திட்டங்களில் எத்தனை பேர் பயன்பெற்றுள்ளனர், எவ்வளவு கோடி ரூபாய் செலவிடப்பட்டது என்று சினிமா வசனம் போல் அமைச்சர் பட்டியலிட்டு பேசினார். மத்திய அரசு எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என திமுக கூறுவது கண்ணை மூடிக்கொண்டு பூவை கேட்பது போல உள்ளது. கண்ணை திறந்து வைத்தால் பூ கிடைக்கும். அதே போல மத்திய அரசு கொடுக்கும் திட்டங்களை கண்ணை திறந்து பார்க்க வேண்டும் என கூறிய அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் மீண்டும் மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு அளித்துள்ள நிதியை பட்டியலிட்டு பேசினர். தமிழக ஆளுநர் ரவி மனநலம் பாதிக்கப்பட்டு பொய்யான கருத்துக்களை பரப்பி வருகிறார் என்றும், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை அரசு அதிகாரிகளையும் பணத்தையும் விரயமாக்கி பாஜகவிற்கு வாக்கு சேகரிக்கிறார் என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, தமிழகத்தின் ஆளுநர் என் ரவி தொடர்ந்து தமிழக அரசை விமர்சிப்பது, அரசின் செயல்பாடுகளில் நேரடியாக தலையிடுவது, அமைச்சரவை அனுப்பும் கோப்புகளுக்கு ஒப்புதல் தராமல் கால தாமதம் படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு செயல்களை தொடர்ந்து செய்து வருவது கண்டிக்கத்தக்கது என்றார். தமிழக ஆளுநர் ரவிக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளது. காந்தியடிகளால் சுதந்திரம் பெறவில்லை. நேதாஜியின் போராட்டம், இந்திய ராணுவ கிளர்ச்சியால் தான் சுதந்திரம் கிடைத்தது என திரித்து தவறான தகவலை பேசியிருக்கிறார். என் ரவி உண்மையில் சுயநினைவோடு இருக்கிறாரா அல்லது விடுதலை சரித்திரத்தை படிக்கவில்லையா என கேள்வி எழுப்பிய அவர், பொய்யான தகவலை கூறி சரித்திரத்தை மாற்றி அமைக்க முயல்கிறார் என்று குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் மத்திய அரசின் திட்டங்களை கொண்டு செல்கிறோம் என அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி பாஜகவுக்கு ஆளுநர் தமிழிசை விளம்பரம் செய்து வருவதாக கூறிய நாராயணசாமி, புதுச்சேரி மக்களுக்கு எந்த திட்டத்தையும் செய்யாமல் பாராளுமன்ற தேர்தலுக்காக அரசு பணத்தை வீணாக்கி ஆளுநர் தமிழிசை பாஜகவுக்கு வாக்கு சேகரித்திருக்கிறார் என்றார். ஆயுஷ்மான் காப்பீடு திட்டத்தில் கொடுக்கப்பட்ட அடையாள அட்டையை கொண்ட அப்போலோ மியாட், ஜிப்மர் மருத்துவமனைகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களுக்கு கொள்முதல் செய்யப்பட மடிக்கணினி வழங்கியதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது. இது குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட நாராயணசாமி, கிடைத்ததை எல்லாம் சுருட்டிக் கொள்வோம் என்ற ஆட்சியாளர்கள் செயல்படுவதாகவும் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் குடியரசு தினத்தை முன்னிட்டு பழங்குடியின மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் குடியரசு தின விழா இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் நேற்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காலப்பட்டு பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் இயக்குனர் இளங்கோவன் தலைமை தாங்கி துறை மூலம் பழங்குடியின சமுதாயத்திற்கு செயல்படுத்தப்படும் கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, இலவச மணிப்பட்டா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். இந்த நிகழ்ச்சியில் துறை கண்காணிப்பாளர்கள் பழனி, வேல்முருகன், கதிரவன், செல்வமணி மற்றும் அதிகாரிகள், ஊழியர்கள் உட்பட பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி கேலக்சி ரோட்டரி சங்கம் சார்பில் தேசத்தின் 75வது குடியரசு தின விழா புதுவை ஜீவானந்தபுரம் அரசு ஆரம்ப பள்ளியில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பாண்டிச்சேரி கேலக்சி ரோட்டரி சங்க தலைவர் சண்முக சுந்தரம் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தி குடியரசு தின உரை நிகழ்த்தினார். ரோட்டரியின் அசோகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குடியரசு தின வரலாற்று பற்றி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து சங்க தலைவர் ரோட்டரியின் சண்முக சுந்தரம் மற்றும் உறுப்பினர் பள்ளி மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கினர். மேலும் பல்வேறு விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் பரிசு வழங்கப்பட்டது. விழாவின் போது புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி துறை துணை ஆய்வாளர் குலசேகரன் வட்டம் ஒன்றின் ஆலோசனைப்படி
மருத்துவ குணம் கொண்ட மூலிகை செடிகள் சங்கத்தின் சார்பில் பள்ளிக்கு வழங்கப்பட்டது. விழாவில் புதுச்சேரி கேலக்சி ரோட்டரி சங்க சாசன தலைவர் ரோட்டரியன் மதியன்ற வெங்கடேசன், நியமன சங்க தலைவர் ரோட்டரியன் கிருபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் பொறுப்பு ஆசிரியர் கணேஷ் மற்றும் ஊழியர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். பள்ளியின் ஆசிரியர் ராஜ்குமார் மற்றும் ராஜேஷ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினர். இறுதியாக ஆசிரியர் ரம்யா ஜென்சி நன்றி கூற விழா இனிதே நிறைவு பெற்றது. புதுப்பிக்கப்பட்ட விஓசி மேல்நிலை பள்ளியில் நாட்டின் 75வது குடியரசு தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி வஉசி மேல்நிலை பள்ளியில் புதுப்பிக்கப்பட்ட புது பள்ளி கட்டிடத்தில் முதன்முறையாக பல ஆண்டுகளுக்கு பிறகு குடியரசு தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு பள்ளி முதல்வர் கரிமா தியாகி தலைமை ஏற்று தேசிய கொடியேற்றி சிறப்புரையாற்றினார். பள்ளியின் பொறுப்பாசிரியர் பத்மாவதி இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து நோக்கு உரையாற்றினார். பள்ளியின் முன்னாள் மாணவர் ராஜேஷ் மாணவர்களிடம் இப்பள்ளியில் படிக்கும் பொழுது தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் சுவாரஸ்யங்களையும் நினைவு கூர்ந்து மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டார். பின்னர் பள்ளியின் முதல்வர் வஉசி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் உடற்கல்வி விரிவுரையாளர் ரவிக்குமார், ஜீடு அன்பழகன், கந்தசாமி, டேவிட் போல், கீதா பிரியா, எட்வர்ட் சார்லஸ், சாமுண்டீஸ்வரி, ராஜ்மோகன், முருகேச பாரதி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு கணிப்பொறி திறனை வளர்ப்பதற்காக 4 புதிய கணிப்பொறிகள் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டத்தைச் சேர்ந்த மெக்கானிக்கல் என்ஜினியர் கருப்பன் பள்ளி மாணவிகளின் கணிப்பொறி திறனை வளர்ப்பதற்காக 4 புதிய கணிப்பொறிகளை நன்கொடையாக அளித்துள்ளார். இவ்விழாவில் கணிப்பொறியை நன்கொடையாக அளித்த கருப்பனை வரவேற்று பாராட்டி பள்ளியின் துணை முதல்வர் கௌரி தலைமை தாங்கி உரையாற்றினார். இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தலைமை ஆசிரியர் செல்வநாயகி சிறப்பாக செய்திருந்தார். மேலும் கணினி ஆசிரியை உஷா நன்றி உரை கூறினார். மேலும் இந்த விழாவில் ஆசிரியர்களும் மாணவிகளும் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் அதிர்ஷ்டவசமாக 9 பேர் காயங்களுடன் உயிர் தப்பினர். இதுகுறித்து வழக்கு பதிந்த போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் தொடர் விடுமுறை காரணமாக நேற்று சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு நேரு வீதி வழியாக புதுச்சேரி கடற்கரை நோக்கி ஒரு கார் சென்றது. அதேபோல் காந்தி வீதியில் இருந்து முத்தியால்பேட்டை நோக்கி ஒரு கார் சென்றது. 2 கார்களும் நேரு வீதி காந்தி வீதி சந்திப்பில் வந்த போது நேருக்கு நேர் பயங்கரமாக மோதிக்கொண்டன. இதில் கார்களின் முன்பகுதிகள் அப்பளம் போல் நொறுங்கின. மேலும் 2 கார்கள் மோதிக்கொண்ட வேகத்தில் சாலை ஓரம் இருந்த டிரான்ஸ்பார்மரை இடித்துக் கொண்டு அருகில் இருந்த கடைக்குள் புகுந்தது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக காரில் வந்த 3 பெண்கள் உட்பட 9 பேர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். இது குறித்து தகவல் அறிந்த போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கார்களை அப்புறப்படுத்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதும் பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் லேப்டாப் திருடிய தூத்துக்குடி வாலிபரை உருளையன்பேட்டை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பேருந்து நிறுத்தத்தில் நேற்று அதிகாலை லேப்டாப் பையுடன் சந்தேகத்துக்கிடமாக வாலிபர் நின்றிருந்தார். அவரை உருளையன்பேட்டை போலீசார் பிடித்து விசாரித்தனர். அவர் தூத்துக்குடி சாத்தான்குளம் மேலத்தூர் சங்கரன் குடியிருப்பைச் சேர்ந்த உத்தரபிரபு என்பதும் பழைய பொருட்கள் வாங்கி விற்கும் கடை வைத்திருப்பது தெரிய வந்தது. போதிய வருமானம் கிடைக்காததால் லேப்டாப் திருடி வருவதாகவும் கடந்த 11ஆம் தேதி புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் நின்றிருந்த பேருந்தில் இருந்த லேப்டாப் ஒன்றை திருடியதை ஒப்புக்கொண்டார். அவர் கடந்த 2020 ஒரு லேப்டாப் திருடி சிறைக்கு சென்றது தெரிய வந்தது. உத்தரபிரபுவை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து லேப்டாப்பை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுவை எக்ஸ் சர்வீஸ் லீக் நல சங்கம் சார்பில் நாட்டின் 75வது குடியரசு தின விழாவை ஒட்டி தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டது. புதுவை எக்ஸ் சர்வீஸ் லீக் நல சங்கம் சார்பில் நாட்டின் 75வது குடியரசு தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதில் நலசங்க உறுப்பினர்கள், நிர்வாகிகள், வீர தாய்மார்கள் மற்றும் புதுவை லாஸ்பேட்டை பகுதி வாழ் பொதுமக்கள் பல கலந்து கொண்டனர். தொடர்ந்து புதுவை IESL நலசங்க தலைவர் பெருமாள் சங்க அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். விழாவில் கொடி மரம் அமைக்கும் பொறுப்பை சங்க மூத்த உப தலைவர் ஜோதிகுமார் செய்திருந்தார்.
பொதுச் செயலாளர் தேவராஜ் அனைவரையும் வரவேற்றார். செயலாளர் பாலையா மாத்தோரணமும் மலர் தோரணமும் அமைத்து சிறப்பு செய்தார். மேலும் வீரத்தாய்மகள் விழா வளாகத்தில் வண்ண கோலமிட்டனர். தொடர்ந்து சங்க உப தலைவர் பரசிமம் சிறப்புரையாற்றார். சங்க மக்கள் தொடர்பு அதிகாரி தனுசு நன்றி கூறினார். மேலும் விழாவில் பொருளாளர் ரவிச்சந்திரன், சங்க செயற்குழு உறுப்பினர்கள், திருவாளர்கள் ஹரிபுத்திரன், தட்சிணாமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, குணசேகர், சுப்பையா, ரங்கநாதன், குப்பன், உதயசங்கர், துளசிதாஸ் மற்றும் அசோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி திருக்குறள் சங்கமம் சார்பில் சிறந்த சமூக சேவை மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுச்சேரி திருக்குறள் சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் சமூகத்தில் சிறந்த சேவைகளை செய்து வருபவர்களையும் மாணவ மாணவிகளுக்கு சிறந்த கல்விகள் கொடுக்கும் கல்வி நிறுவனங்களையும் பாராட்டி கௌரவித்து ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருக்குறள் சங்கம் சார்பில் சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கு மற்றும் சமூக சேவகர்களின் பணியை பாராட்டு விருதுகள் வழங்கும் நிகழ்வு புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணை சபாநாயகர் ராஜவேலு, என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் NS ஜெயபால், தமிழ் சங்க தலைவர் முத்து ஆகியோர் கலந்து கொண்ட புதுச்சேரி நகர மற்றும் கிராமப்புறங்களில் சிறந்த கல்வியை போதிக்கும் கல்வி நிறுவனங்களை சார்ந்த தாளாளர்கள் மற்றும் பள்ளியின் உரிமையாளர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தது. இதில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த பள்ளி முதல்வர்கள், தாளாளர்கள், உரிமையாளர்கள் என அனைவரும் திரளாக தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். மேலும் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் மற்றும் புதுச்சேரி பாஜக உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த பிரபாவதி என்பவருக்கும் சிறந்த சமூக சேவைக்கான விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதி முத்துப்பிள்ளைப்பாளையம் பொன்னிமுத்து மாரியம்மன் கோவில் திருப்பணிக்கு அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் நிறுவனர் IG வீரராகு உத்தரவின் பெயரில் நிர்வாக இயக்குனர் பிரபாதேவி வீரராகு 2 லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கினார். அருண் சர்மா தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் IG வீரராகு உத்தரவின் பெயரில் புதுச்சேரி உழவர்கரை தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் பொன்னிமுத்து மாரியம்மன் கோவில் திருப்பணிக்கு நன்கொடை வழங்க முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி அருண் சர்மா சாரிட்டபிள் டிரஸ்ட் நிறுவனர் IG வீரராகு உத்தரவின் பெயரில் நிர்வாக இயக்குநரும் சமூக சேவகையுமான பிரபாதேவி வீரராகு முத்துப்பிள்ளை பாளையம் பொன்னிமுத்து மாரியம்மன் கோவில் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஜெயபால் தலைமையில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் ஊர் பெரியவர்கள் நாராயணசாமி, ரங்கநாதன் மற்றும் தாமோதரன் ஆகியோர் முன்னிலையில் திருப்பணிக்காக 2 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினர். தொடர்ந்து கிராம தலைவர் நாராயணசாமி கவுண்டர் பொற்கரங்களால் அனைவருக்கும் பொங்கல் காசு ரூபாய் 200 வீதம் வழங்கப்பட்டது. நிகழ்வின் போது ஊர் முக்கிய பிரமுகர்கள் இருந்தனர். நெல்லித்தோப்பு கஸ்தூரிபாய் நகரில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் பாலிலிங்க ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி மக்களின் நலனுக்காக 108 சித்தர்கள் வரவழைக்கப்பட்டு மகா வேள்வியாகம் நடைபெற்றது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட கஸ்தூரிபாய் நகரில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் பாடலிங்க ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி மக்களின் நலனுக்காக இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 108 சித்தர்கள் வரவழைக்கப்பட்ட மகா வேள்வி யாகம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உலக ஞான பீட்டர் ரத்தின மாணிக்கம் கலந்து கொண்டார். மேலும் இந்த வேள்வி யாக பூஜைக்கு தலைமை தாங்கி நிகழ்ச்சி ஏற்பாடுகளை காசி சிவராம சித்தர் சிறப்பாக செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் வரவேற்பாளராக குழந்தைராஜ், கதிரவன், பல்லவ மகரிஷி, சோபா சுரேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்களும் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு வடை பாயாசத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.